Hi friends, welcome to our YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆகஸ்ட் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். ஸோ அதை தமிழ்லையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன் அஃபேர்ஸ் க்ளவுடோடது. பட் எனக்கு வந்து இப்போது அதில் வந்து என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப வந்து அது இழுத்துட்டே போகுது. ஸோ எனக்கு வந்து டைம் சேவ் பண்ண முடியல. அதில் என்னோடய டைம் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்துட்டு பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தமிழில் இருக்கும். ஓகேவா? இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் அண்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு தமிழ்லையும் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது ஒன்றையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எதுக்குமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு நோட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸாமில் வந்துட்டு நம்ம இருக்கும்போது எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு சில கொஷின்லாம் இங்கிலீஷில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் தமிழில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் தமிழில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதையே வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நேஷனல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நியூஸு, யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் சிஎஸ்எஸ் கிராண்ட் இன் எய்ட் டு என்சிடிசி. அதாவது யூனியன் கேபினட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமான என்சிடிசிக்கு மானியம் வழங்குறதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் கிராண்ட் இன் எய்ட் டு என்சிடிசி. இது வந்து ஒரு என்சிடிசி அப்படின்றது வந்துட்டு நேஷ்னல் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு அவங்க மானியமாக 2000 கோடி ரூபாய். ஓகேவா? ஸோ மானியம் கொடுக்கறதுக்கு அவங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4 இயர்ஸ்க்கு. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 28 to 29 வரைக்கும் டோட்டலாக ஒரு 4 இயர்ஸ்க்கு இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ இதோடைய ஆனுவல் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னா 500 கோடி ரூபாய். ஓகேவா? இதோடைய டார்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, ப்ரொவைட் லோன் டு பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் அண்ட் அதர் கோஆபரேட்டிவ் அக்ராஸ் செக்டார்ஸ். அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அப்புறம் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பிற கூட்டுறவுகளுக்கும் இந்த கடன்களை வந்துட்டு லோன் இருக்கு இல்லையா, அதை ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களுடைய டார்கெட். ஓகேவா? ஸோ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்துட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்சிடிசி வில் பி ஏபிள் டு ரைஸ் 20,000 crore ஃப்ரம் த ஓப்பன் மார்க்கெட். அதாவது என்சிடிசிக்கு வந்து இந்த ஒரு மானிய உதவி கிடைக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்து ஒரு 20,000 கோடி ரூபாய் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிதி வந்து திரட்ட முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து அபவுட் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பற்றி பார்க்கலாம். என்சிடிசி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆக்ட் 1962. இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆக்ட் 1962க்கு கீழே தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த என்சிடிசி. ஓகேவா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போலேருந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1963. ஓகேவா? இந்த என்சிடிசியோடைய மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னா பங்கஜ் குமார் பன்சால் அண்ட் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த நியூஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். என்சிடிசி அப்படின்னா நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிஎஸ்எஸ் அப்படின்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், பிஏசிஎஸ் அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், எம்ஓசி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன். ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட், அதாவது 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை வந்துட்டு குஜராத்தில் வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சர்பானந்த சோனோவால் இவர் வந்துட்டு MOPSW அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸோடைய யூனியன் மினிஸ்டர் தான் இந்த சர்பானந்த சோனோவால். இவர் வந்துட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட். அதாவது உள்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக உள்நாட்டிலேயே வந்துட்டு கட்டப்பட்ட 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டை வந்துட்டு அந்த பசுமை ஹைட்ரஜன் ஆலையை வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டி இன் குஜராத் காண்ட்லா. ஓகேவா? ஸோ குஜராத்தில் காண்ட்லா அப்படின்ற பிளேஸில் தான் தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டியில் அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. இதனுடைய ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 140 மெட்ரிக் டன். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் சப்போர்ட் வந்துட்டு யார் வந்து கொடுக்குறாங்கன்னா L&T லிமிடெட். அண்ட் திஸ் அச்சீவ்மெண்ட் இஸ் எ கீ ஸ்டெப் ஃபார்வர்ட் இந்தியாஸ் கிளீன் எனர்ஜி எஃபர்ட்டும் இட்ஸ் எய்ம் டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2030. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முயற்சி அப்படிங்கிறது எதை நோக்கி தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த தூய்மையான எரிசக்தி முயற்சிகள்லையும் 2030க்குள்ளார நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைவதும் தான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா?
ஓகே, ஸோ அபவுட் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜிஓஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த NGHM, அதாவது நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜனவரி 2023 தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுக்காக ஃபினான்ஷியல் அவுட்லே நிதி ஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 19,744 crore rupees. ஓகேவா? ஸோ NGHM அப்படிங்கிறது யாரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா MNRE அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய முதன்மையான ஒரு நோக்கம், பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு பொசிஷன் இந்தியா அஸ் அ குளோபல் ஹப் ஃபார் த ப்ரொடக்ஷன், யூட்டிலைசேஷன், எக்ஸ்போர்ட் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அதாவது முதன்மையான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா இந்த உற்பத்தி, பயன்பாடு மற்றும் அந்த ஏற்றுமதி இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட். ஸோ அதற்கான அந்த உலகளாவிய மையமாக நம்ம இந்தியாவை வந்துட்டு நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எய்ம் என்ன, இலக்கு என்ன அப்படின்னா டு அச்சீவ் அண்ட் ஆம்பிஷியஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் ஆஃப் 5 million metric ton ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் பெர் இயர் 2030. அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ளார ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன். ஓகேவா? ஸோ இந்த பசுமை ஹைட்ரஜன் அப்படின்ற லட்சிய உற்பத்தி இலக்கை அடைவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். MW அப்படின்னா தெரியும், மெகாவாட். MOPSW அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். NGHM அப்படின்னா நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். MNRE அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். DPIIT வந்துட்டு ஒரு 2 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க DPIIT அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த DPIIT அப்படிங்கிறது வந்துட்டு MO, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க 2 ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் என்னன்னா DPIIT வந்துட்டு HDFC கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட் கூட ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HDFC கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த HDFC பேங்க் லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய துணை நிறுவனம் தான் இந்த HDFC கேபிட்டல். ஸோ எதற்காக இந்த சைன் இவங்க கூட பண்ணியிருக்காங்க? டு ப்ரமோட் இன்னோவேஷன் இன் த அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெக்னாலஜி செக்டார். அதாவது இந்த ப்ராப்டெக் செக்டார் இருக்கு இல்லையா, துறைகள், அதில் வந்துட்டு ஒரு புதுமைகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சென்ட்ரல் ஃபோக்கஸ் என்ன, அதாவது மைய கவனம் எதில் வந்துட்டு இருக்க போகுது, இந்த ஒப்பந்தத்தினுடைய மைய கவனத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஃபோக்கஸ் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் HAT ப்ரோக்ராமில் தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருக்க போகுது. இந்த HAT ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு யாரால் லான்ச் பண்ணப்பட்டதுன்னா HDFC கேபிட்டல், அவங்க தான் வந்து இந்த HAT ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது HDFC அஃபோர்டபுள் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம், அதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அவங்களோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூஸ் காஸ்ட் த்ரூ த ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் சைக்கிள். அதாவது இந்த குடியிருப்பு ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு சுழற்சி முழுவதும் செயல்திறனை வந்துட்டு அதிகரிக்கிறதும், ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணுறதையும் அண்ட் செலவுகளை வந்துட்டு குறைக்கிறது தான் இந்த முயற்சியினுடைய நோக்கமாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து DPIIT இருக்காங்களே, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இவங்க ரோச் இந்தியா கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரோச் இந்தியா அப்படின்றது வந்துட்டு சப்சிடரி குரூப் சுவிட்சர்லாந்து பேஸ் ரோச் குரூப், சுவிட்சர்லாந்து பேஸ் பண்ண ரோச் குரூப்போடைய துணை நிறுவனம் தான் ரோச் இந்தியா. இவங்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எய்ம் என்ன அப்படின்னா அட் ஸ்ட்ரென்தனிங் இந்தியாஸ் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். அதாவது இந்தியாவினுடைய சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்ம். ஸோ இதுக்காக தான் அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். DPIIT அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். MOUனா தெரியும், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். MOCI அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. HAT ப்ரோக்ராம் அப்படின்னா HDFC அஃபோர்டபுள் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். இதனுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னா பியூஷ் கோயல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து ஜிதின் பிரசாத். ஸோ அடுத்து ஃபோர்த் நியூஸ் பார்க்கலாம். ICRISAT லான்ச்சஸ் AI பவர் கிளைமேட் அட்வைசரி இனிஷியேட்டிவ் ஃபார் ஃபார்மர்ஸ். அதாவது விவசாயிகளுக்கான அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கக்கூடிய காலநிலை ஆலோசனை முயற்சி அப்படிங்கிறத இந்த ICRISAT வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ICRISAT அப்படின்றதுனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி அரிட் ட்ராபிக்ஸ் தான் வந்து இதனுடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது தமிழில் சொல்லணும்னா வறண்ட வெப்பமண்டலங்களுக்கான சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா? இந்த நிறுவனம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு முயற்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன முயற்சி அப்படின்னா அந்த முயற்சிக்கு வந்து என்ன டைட்டில்னா AI பவர் கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமேட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு முயற்சியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ப்ரொவைட் ஹைப்பர் லோக்கல் அக்ரோமேட் அட்வைசரிஸ் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சரல் இன் த குளோபல் சவுத். அதாவது இந்த உலகளாவிய தெற்கில் வந்துட்டு
காலநிலை எதிர்ப்பு விவசாயத்திற்கான அந்த ஹைப்பர் லோக்கல் வேளாண் ஆலோசனையை வந்துட்டு வழங்குறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே வந்துட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்செப்ஷன் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்தது. எப்போ அப்படின்னா ஜூலை 2025 29 30ஆம் தேதி அன்னைக்கு அந்த நிகழ்வின் போது தெலுங்கானா ஹைதராபாத்தில் நடந்தது. அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டடாக வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய மான்சூன் மிஷன் 3 ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ என்னுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு அசிஸ்ட் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் இன் அடாப்டிங் டு கிளைமேட் வேரியபிலிட்டி. அதாவது காலநிலை அந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி சிறு விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுக்கு உதவுறதை தான் இது நோக்கமாக கொண்டு இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் யாரெல்லாம் வந்துட்டு இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ICAR, CRIDA, ILRI, IITM, IMD, IIT ரோபார், CSIO அண்ட் IISc. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபுல் ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இது டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ISAT அப்படின்ற ஒரு கருவி, அதாவது இந்த AI மவுசன் GPT இன்டகிரேஷன், அதாவது இந்த AI மவுசன் GPT இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு ISAT கருவி. ISAT அப்படின்னா இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அட்வைசரி டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சு தான் அவங்க அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு லான்ச் இன் மகாராஷ்டிரா வித் பிளான்ஸ் ஃபார் நேஷனல் எக்ஸ்பான்ஷன், அதாவது தேசிய விரிவாக்கத்திற்கான திட்டங்களோட மகாராஷ்டிராவில் தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ICRISAT அப்படின்னா இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அரைட் ட்ராபிக்ஸ். AI அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ICAR, CRIDA அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சரல். அடுத்து ILRI அப்படின்னா இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ISAT அப்படின்னா இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் அட்வைசரி டூல். IITM அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி. IMD அப்படின்னா இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். IIT ரோபார் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரோபார். அண்ட் CSIO அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். IIC அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி அரைட் ட்ராபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா டாக்டர் ஹிமான்ஷு பதக். ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத். அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1972. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்க்கலாம். ITBPF, அதாவது இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ITBPF ப்ளஸ் DPT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. DPT அப்படின்றது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இவங்க எதுக்காக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு டிரைவ் பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் இந்தியாஸ் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அதாவது இந்தியாவினுடைய துணை இராணுவ படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நலனுக்காக அந்த உயிரி மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி பயிற்சியை வந்துட்டு முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தத்தில் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். MOSNT அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ITBPF அப்படின்னா இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். DPT அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து இதில் இன்டர்நேஷனல் நியூஸ் எதுவும் கிடையாது. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025, அதாவது இந்திய வங்கி சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 சில முக்கியமான விதிகளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்ட் ஃப்ரம் August 1, 2025 இருந்து அது வந்து வர இருக்குது. ஓகேவா? ஸோ இதனுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு ரீஷேப் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியன் பேங்கிங், அதாவது இந்தியாவினுடைய வங்கிகளினுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அதில் சில மாறுபாடுகள், ஓகேவா, அதை வந்து மறுவடிவம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய எய்ம். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா April 15, 2025 தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் சில மாறுதல்கள் கொண்டு வந்து இப்போ August 1 அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ த அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூசஸ் 19 அமெண்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் 5 கீ லெஜிஸ்லேட்டிவ்ஸ். 5 முக்கியமான விதிகளில் வந்து மொத்தம் 19 திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அந்த 5 முக்கியமான ஆக்ட் வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் தான் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு RBI ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1980. ஸோ இதில் தான் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடெஃபினிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட்,
அதாவது இந்த வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டியினுடைய மறுவரையறை, கணிசமான வட்டியினுடைய மறுவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சில திருத்தங்கள். ஓல்டு த்ரெஷோல்டு வந்துட்டு அதனுடைய வரம்பு வந்து பார்த்தோன்னா ஒரு 5,00,000 தான் இருந்துச்சு. எப்போல இருந்து அப்படின்னா 1968லேருந்து. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ த்ரெஷோல்டில் இப்போ 2 crore அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோஆபரேட்டிவ் பேங்க் ரிஃபார்ம்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, அதனுடைய இயக்குநர்கள் டைரக்டர்ஸுடைய டென்யூர் பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 8 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அன்கிளைம்டு அசெட்ஸ் டு IEPF. அதாவது இந்த உரிமை கோரப்படாத தொகைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான தொகைகளை வந்துட்டு இந்த முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதிக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துடணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அதாவது அன்கிளைம் பண்ண முடியாத சில தொகைகள் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தொகைகளை வந்துட்டு எங்கே வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐஇபிஎஃப் அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி. அவங்களுக்கு வந்து அந்த தொகையை வந்து கொடுக்கணும், அந்த நிதிக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து யார் அப்படின்னா இந்த பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறை பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் வந்துட்டு இந்த உதவி கோரப்படாத தொகைகள் இருக்கும். அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஐஇபிஎஃப்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். ஜிஓஐ அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐனா தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஇபிஎஃப் அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, பிஎஸ்பி அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க். ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். CF Group வந்துட்டு செக்யூர் EUR 30 and Europe 38 million ஃபண்டிங் ஃப்ரம் ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க். ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து CEF அப்படின்னா வந்துட்டு அது ஒரு இந்தியன் கிளீன்டெக் கம்பெனி. ஓகேவா. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப் 38 மில்லியன் ஃபண்டை வந்துட்டு நிதியை வந்துட்டு இந்த பேங்க்கு கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ CEF குரூப் அப்படின்றவங்க யாருன்னா இந்தியன் கிளீன்டெக் கம்பெனி. இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு கம்ப்ரஸ்டு பயோகேஸ். அதாவது இந்த வேஸ்டான கழிவுகள்லாம் இருக்கும்ல, அதை வந்து பயோகேஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். ஓகேவா. ஸோ CEF குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா SATAT. ஓகேவா. அதாவது சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவார்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடியவங்க தான் இந்த CF குரூப். ஓகேவா. ஸோ இவங்க ஒரு 38 மில்லியன் யூரோப்ஸ் வந்துட்டு ஜெர்மன் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட இருந்து நிதி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டோட மெக்கானிசம், அதாவது அவங்க எப்படி அந்த நிதியை வாங்கியிருக்காங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபினான்சிங்காக அவங்க வாங்கியிருக்காங்க. பங்கு மற்றும் கடனாக வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2 CBG பிளான்ட். ஓகேவா. அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிளான்ட்டை வந்துட்டு இந்தியா முழுவதும், அதாவது இந்தியாவில் வந்துட்டு அவங்க அந்த ஒரு 2 CBG பிளான்ட்டை வந்துட்டு அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபண்டை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த பிளான்ட்டோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா தீஸ் பிளான்ட் வில் கன்வெர்ட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட் இன்டு க்ளீன் ஃபியூயல். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் சர்க்குலர் எக்கனாமி. அதுக்கப்புறம் ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் ஆன் த ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட எய்ம். அதாவது தமிழில் சொல்லணும்னா இந்த ஆலைகள் அமைக்கிறது மூலமாக விவசாயம் மற்றும் நகராட்சி கழிவுகளை வந்து சுத்தமான எரிபொருளாக அது மாற்றும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுழற்சி பொருளாதாரத்தை அது வளர்க்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதை வடிவ எரிபொருட்களை சார்ந்து இருக்கிறதையும் குறைக்கும். ஓகேவா. ஸோ இதான் வந்து அதனுடைய எய்ம், நோக்கம். ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் CBG அப்படின்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸ், அதுக்கப்புறம் SATAT அப்படின்னா சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவார்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. ஸோ அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு மியான்மர் அனௌன்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட். அதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தை, ஓகேவா, ஒரு இடைக்கால மத்திய அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதாவது NDSC ஆஃப் மியான்மர் அனௌன்ஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷன். அதாவது மியான்மரினுடைய இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு புதிய இடைக்கால யூனியன் அரசாங்கத்தையும் தேசிய பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆணையத்தையும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கும் மேற்பார்வையிடுவதற்கும் தேர்தலை நிர்வகிக்கிறதுக்கும் டு ஓவர்சி டிஃபென்ஸ் அண்ட் மேனேஜ் த எலெக்ஷன். ஓகேவா. பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கும் தேர்தலை நிர்வகிக்கிறதுக்கும் இந்த ஒரு அமைப்பை அவங்க அமைக்கிருக்காங்க. ஸோ லீட் த நியூ இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட் யார் அப்படின்னா யூனியோசா. இவங்க தான் வந்து இந்த நியூ இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட்டோடைய லீடு. ஓகேவா. அதாவது தலைமை தாங்குவார். அவர் தான் வந்து தலைமை தாங்குவார். இவர் வந்து யார் அப்படின்னா 13th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மியான்மருடைய 13வது பிரதமர். ஓகேவா. அடுத்து லீட் த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷனுடைய லீட் வந்து யார், தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா சீனியர் ஜெனரல் மின் ஆங் ஹிலாங். ஓகேவா. ஸோ ஓகே. அடுத்து வந்து மியான்மர் பற்றி பார்க்கலாம்.
இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா யூ நியோசா அண்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் யார் அப்படின்னா சீனியர் ஜெனரல் மின் ஆங் ஹாங் இலாங் அண்ட் கேபிட்டல் வந்துட்டு நைப் யாதவ் அண்ட் கரன்சி வந்துட்டு மியான்மர் யாத். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் NDSC அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். நியூ அப்பாயின்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது VCOAS அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு வந்துட்டு ஆர்மி ஸ்டாஃபாகவும் 47th வைஸ் சீஃப் ஆஃப் த நாவல் ஸ்டாஃபாகவும் நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக வந்துட்டு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அவங்கள வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு ஜென்ரல் ஆஃபீஸர் ஜிஓனா ஜென்ரல் ஆஃபீஸர் ஆஃப் பேராஷூட் ரெஜிமெண்ட்டோடைய ஜிஓவாக இருந்திருக்காரு. இப்போது எப்போலேருந்து பதவி ஏற்க இருக்கார் அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஓகேவா? ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்ரமணி அப்படிங்கிறவங்க. இவங்க ஜூலை 31 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு பெறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 47th வைஸ் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃபுக்கு புதிய அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த 47th வைஸ் சீஃப் ஆஃப் த நாவல் ஸ்டாஃபாக யாரும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சயன் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு கன்னரி அண்ட் மிசைல் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தவர். ஓகேவா? ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் LT அப்படின்னா லியூட்டினன்ட் அண்ட் GO அப்படின்னா ஜென்ரல் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி தெரியும் VCOAS அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அண்ட் VCNS அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் த நாவல் ஸ்டாஃப். அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் நியூஸ் வந்து இந்தியன் நேவி ரிசீவ்ஸ் 3rd ஷிப் ஆஃப் ப்ராஜெக்ட் 17A ஸ்டீல்த் ஃப்ரைகேட் ஹிம்கிரி ஃப்ரம் GRSE. அதாவது இந்தியன் நேவி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா GRSE கிட்ட இருந்து ஹிம்கிரி அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டோட பேர். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் 17A ஓகேவா, இது ஒரு ப்ராஜெக்டோட பேர். இந்த ப்ராஜெக்டினுடைய 3rd ஸ்டெல்த் போர் கப்பல் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது இந்தியன் நேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா INS ஹிம்ரி யாட் 3022 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வாங்கியிருக்காங்க, ஒரு கப்பல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? போர் கப்பல். இந்த ஹிம்ரி யாட் 3022 அப்படிங்கிறது என்னன்னா 3rd ஸ்டெல்த் ஃப்ரைகேட் ஆஃப் நீல்கிரி கிளாஸ் ப்ராஜெக்ட் 17A சீரிஸ். அதாவது நீல்கிரி கிளாஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து 3வது போர்க்கப்பல். இந்த கப்பலை அவங்க என்ன பண்ணி 3வது போர்க்கப்பல், அதுக்கு பேர் தான் ஹிம்கிரி யாட் 3022. இதை தான் அவங்க இந்தியன் நேவி வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வெசல் வாஸ் பில்ட் பை GRSE. அதை வந்து கட்டினது யார் அப்படின்னா GRSE. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ அஃபிஷியலி ஹேண்டட் ஓவர் டு IN இன் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். இது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு எப்போ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியன் நேவிக்கு அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக ஒப்படைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீல்கிரி கிளாஸ் வார்ஷிப் அப்படிங்கிறது அக்செப்டட் பை ரியர் அட்மிரல் ரவனீஷ் ஷேத். அதாவது இந்த நீல்கிரி கிளாஸ் வார்ஷிப்பை வந்துட்டு அக்செப்ட் பண்ணது யார் அப்படின்னா ரேர் அட்மிரல் ரவனீஷ் ஷேத் அப்படிங்கிறவர் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை டிசைன் பண்ணது யாருன்னா வார்ஷிப் டிசைன் பாரோயி. ஓகேவா? பார்ட் ஆஃப் ₹21,833 crore கான்ட்ராக்ட் டு GRSE. அதாவது இந்த போர்க்கப்பலை வாங்குறதுக்கு அவங்க இந்த GRSEக்கு வந்துட்டு 21,833 கோடி ரூபாய் வந்து ஒப்புதல், அதாவது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். 149 மீட்டர் லாங், 17.8 மீட்டர் பீம், வெயிட் வந்துட்டு 6,670 டன்னு, ஸ்பீடு வந்துட்டு 28 knots, அதாவது 52 km/h அப்படின்னு சொல்லுவாங்க. With a range of 5,500 nautical miles. Okay, so equipped with anti-submarine warfare. அதாவது என்ன அமைப்பை கொண்டு இருக்கு அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் அமைப்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிஜினியஸ் கான்ட்ரிபியூஷன் இட் இஸ் 75% இண்டிஜினியஸ்லி பில்ட். உள்நாட்டிலேயே அமைக்கப்பட்ட கருவிகளை கொண்டுனா ஒரு 75% அந்த உபகரணங்கள் சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அமைப்புக்கு கீழே உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு 75% உபகரணங்களோட இது வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் பார்க்கலாம். IN அப்படின்னா இந்தியன் நேவி, INS அப்படின்னா இந்தியன் நாவல் ஷிப், GRSE அப்படின்னா தெரியும் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர், WDB அப்படின்னா வார்ஷிப் டிசைன் பாரோயி, அண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னா ASW அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், ஆக்டிவ் அதாவது AESEW அப்படின்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன் அரே, EW அப்படின்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர், MDL அப்படின்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ இந்த இந்தியன் நேவி பற்றி பார்க்கலாம். இதனுடைய
சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் யார் அப்படின்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபதி. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி, நியூ டெல்லியில் இருக்குது அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1950. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். பாகிஸ்தான் லான்ச்சஸ் பிஆர்எஸ்எஸ் சேட்டலைட். பிஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை பாகிஸ்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாகிஸ்தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், அதாவது இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பிஆர்எஸ்எஸ் அப்படின்னா பாகிஸ்தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிஆர்எஸ்எஸ் அப்படின்றது வந்து ஒரு அட்வான்ஸ்டு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகே, அதாவது ஒரு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அபார்ட் எ குயிசோ 1A, அதாவது KZ-1A அப்படின்னு சொல்லுவாங்க, கரியர் ராக்கெட் வித் பாகிஸ்தானிஸ் SUPA RCO. அதாவது இது சூப்பர்கோ அப்படின்றது வந்துட்டு என்னென்னா பாகிஸ்தானினுடைய விண்வெளி மற்றும் மேல் வளிமண்டல ஆராய்ச்சி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த தொழில்நுட்ப உதவியோட அந்த ஒரு ஆணையத்தினுடைய தொழில்நுட்பம் தான் இந்த குயிசோ 1A. ஓகேவா? ஸோ இந்த ராக்கெட் வழியாக தான் வந்து இந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் ஷியாங் சேட்டலைட் லான்ச் சென்டர் இன் சிச்சுவான் ப்ரொவின்ஸ், சைனாவில் வந்துட்டு சிச்சுவான் ப்ரொவின்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷியாங் சேட்டலைட் லான்ச் சென்டரில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 4th எர்த் அப்சர்வேஷன். ஓகே, 4வது பூமி கண்காணிப்பு சேட்டலைட்டு. ஸோ பாகிஸ்தானுடைய உரான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 4வது பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஓகேவா? ஸோ கிளைமேட் மானிட்டரிங் கமிட்மெண்ட் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது காலநிலை கண்காணிப்பு உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டு டேக்கிள் climate related challenges and strengthen its capabilities in environmental observation and disaster response. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலநிலை தொடர்பான சவால்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, அதுக்கப்புறம் பேரிடர்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து வலுப்படுத்துறதுக்கும் அதாவது அந்த பேரிடர் வந்ததுன்னா அதிலிருந்து மீளுவதற்கு சில விஷயங்களை வலுப்படுத்துறதுக்கும் இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துவதற்கான இந்த பாகிஸ்தானின் உறுதிப்பாட்டை இந்த ஏவுதல் அப்படிங்கிறது வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்போர்ட்ஸ் ப்ரிசிஷன் ஃபார்மிங், உர்பான் ஃபார்மிங், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ட்ராக்கிங் டிஃபோர்ஸ்டேஷன்ஸ் அண்டு கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். அதாவது துல்லியமான விவசாயமாக இருக்கட்டும், நகர்ப்புற திட்டமிடல், நீர்வள மேலாண்மை, காடு அழிப்பு கண்காணிப்பு, அதுக்கப்புறம் காலநிலை மாற்ற குறைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டடாக இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி எனேபிள்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேப்பிங் அண்ட் ஐடென்டிஃபைஸ் ஜியோ ஹசார்ட்ஸ் ஃபார் த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரியாடர். அதாவது CPEC அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரியாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்திற்கான உள்கட்டமைப்பு வரைபடத்தை செயல்படுத்துது மற்றும் பீசார் அடையாளங்களையும் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க அடையாளம் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். குயிசோ 1A அப்படின்னா KZ-1A அப்படின்னா குயிசோ 1A, அண்ட் சூப்பர்கோ அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் ஊப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன், CPEC அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரியாடர். ஓகே, ஸோ அடுத்த என்விரான்மெண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து researchers discovered 3 antlion species in Kerala. ஓகேவா? அதாவது கேரளாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக 3 ஆண்ட்லியன் இனங்களை வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். SERL சயின்டிஸ்ட், அதாவது SERL அப்படின்னா ஓகே, ஸோ அதாவது இது வந்து ஒரு லேபோட நேம். ஓகேவா? சத்படா என்டோமாலஜி ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேபை பொறுத்த வரைக்கும் திருச்சூரில் கிறிஸ்ட் காலேஜ் அப்படின்றதுல இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 ஆண்ட்லியன் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இனங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 3 இனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்தோ பால்பரஸ் ஸ்பாட்டஸ், பால்பரஸ் கான்டேரியஸ், ஸ்டெனரஸ் ஹார்பியா. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 3 இனங்கள். ஸோ இந்த 3 இனங்களுமே வந்துட்டு மெர்மெலியோன்டிடே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த இனங்கள். ஓகேவா? எங்கே அப்படின்னா கேரளா ரீஜியனில், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இந்த அந்த மெர்மெலியோன்டிடே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த இந்த இனங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஜேர்னல் ஆஃப் இன்செக்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரளா பற்றி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. SERL அப்படின்னா சத்படா என்டோமாலஜி ரிசர்ச் லேப். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரளா பற்றி பார்க்கலாம். இதனுடைய CM யார் அப்படின்னா பினராயி விஜயன், கவர்னர் வந்துட்டு ராஜேந்திர அர்லேக்கர், அண்ட் கேபிட்டல் வந்துட்டு திருவனந்தபுரம், நேஷ்னல் பார்க் வந்துட்டு ஆனமுடி ஷோலா நேஷ்னல் பார்க்கு, அதுக்கப்புறம் மதிகேட்டன் ஷோலா நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ ஆனமுடி ஷோலா நேஷ்னல் பார்க் அண்ட் மதிகேட்டான் ஷோலா நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் வந்துட்டு 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு எங்கே அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே,
ஸோ இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட லண்டன் இங்கிலாந்து பேஸ் காமன்வெல்த் ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்திருக்கு. எங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மால்டா அப்படின்ற பிளேஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அனௌன்ஸ் பண்ணது வந்து மால்டா. இது வந்து 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ். ஓகேவா. சிஒய்ஜி அப்படின்னா காமன்வெல்த் யூத் கேம்ஸு 2027 இது வந்து நடக்க இருக்கு. ஓகேவா. to expanding the games to new region, particularly small and island nations. அதாவது இந்த கேம்ஸை வந்துட்டு இந்த சிஒய்ஜி கேம் இருக்கு இல்லையா, காமன்வெல்த் யூத் கேம், இதை வந்துட்டு புதிய பிராந்தியங்களுக்கும் அதுவும் குறிப்பாக சிறிய மற்றும் அந்த தீவுகள் இருக்கு இல்லையா, சிறிய மற்றும் தீவு நாடுகளுக்கு இதுக்கு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமாக வந்துட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ டிபெட் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து புதுசாக என்ன விளையாட்டு அறிமுகம் பண்ண போகிறாங்க டிபெட் ஸ்போர்ட் அப்படின்னா செயிலிங் அண்ட் வாட்டர் போலோ. ஓகேவா. படகோட்டம் மற்றும் வாட்டர் போலோ தான் நியூவாக வந்துட்டு இதில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அண்டு இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்தியா வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த சிஒய்ஜி 3rd சிஒய்ஜி இருக்கு இல்லையா, 3வது அந்த காமன்வெல்த் யூத் கேம்ஸை வந்துட்டு எங்கே நடத்துச்சு அப்படின்னா பியூன், மகாராஷ்டிராவில் பியூனில் நடத்துச்சு. எப்போ அப்படின்னா 2008 ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன் பார்க்கலாம். சிஒய்ஜி அப்படின்னா காமன்வெல்த் யூத் கேம்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸு வேர்ல்ட் லங்ஸ் கேன்சர் டே 2025 எப்போ வந்து இது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 1 அன்னைக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து உலகளவில் வந்துட்டு வருஷம் நடக்கக்கூடிய ஒரு டே. ஓகே. ஸோ இது வந்து டு ரேஸ் அவேர்னஸ் அபவுட் லங் கேன்சர், அதாவது லங் கேன்சர் பற்றி விழிப்புணர்வு வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். ஓகேவா. ஸோ எய்ம் என்ன அப்படின்னா டு சப்போர்ட் தோஸ் அஃபெக்டட் பை லங் கேன்சர், அட்வொகேட் ஃபார் த இன்க்ரீஸ்டு ரிசர்ச் ஃபண்டிங் அண்ட் என்கரேஜ் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் டு ரெடியூஸ் கேன்சர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், ஆராய்ச்சி நிதியை வந்துட்டு அதிகரிக்கணும், அதே மாதிரி புற்றுநோயை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகேவா. ஸோ 2025 தீம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கர் டுகெதர் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸ். அதுதான் வந்து இதனுடைய கருப்பொருள். ஓகே. இந்த 2025 தீம் தமிழில் சொல்லணும்னா நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒன்றுபடுவோம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னா த யூனிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், கேர் கிவர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இன் ரேசிங் அவேர்னஸ், என்கரேஜிங் இயர்லி டிடெக்ஷன் அண்ட் என்ஷூரிங் ஃபேர் ஆக்சஸ் டு கேர் வேர்ல்ட் வைட். அதாவது த யூனிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், கேர் கிவர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா தனிநபர்கள், பராமரிப்பாளர்கள், சுகாதார வல்லுநர்கள், சமூகங்கள் இவங்களுடைய ஒற்றுமையெல்லாம் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் என்கரேஜிங் இயர்லி டிடெக்ஷன் அண்ட் என்ஷூரிங் ஃபேர் ஆக்சஸ் டு கேர் வேர்ல்டு வைட். அதாவது இயர்லி டிடெக்ஷன் அந்த ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு உலகளவில் வந்து பராமரிப்புக்கான நியாயமான அணுகலை உறுதி செய்கிறது. இதுதான் வந்து அது முக்கியமான ஃபோக்கஸ். ஓகேவா. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 2012. ஓகேவா. யாரால் பண்ணப்பட்டதுன்னா FIRS வித் IASLC அண்ட் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் செஸ்ட் ஃபிசிஷியன். ஸோ இவங்களால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டே வந்து அனுசரிக்கப்பட்டது. இதனுடைய எய்ம் வந்து டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் டு ப்ரொமோட் லங் கேன்சர் ப்ரிவென்ஷன், இயர்லி டிடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் ஆக்சஸ் டு த கேர் விக்டிம்ஸ். இது நம்ம மேலே பார்த்தோம். ஓகேவா. ஸோ சிம்பிள் வந்து என்னன்னா த பேர்ல் அண்ட் ஒயிட் அவேர்னஸ் ரிப்பன் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸுக்கான அந்த சிம்பிள் வந்துட்டு பேர்ல் ஆர் ஒயிட் அவேர்னஸ் ரிப்பன். ஓகேவா. இந்த கலரில் இருக்கக்கூடிய ரிப்பன் தான் அதனுடைய சிம்பிள். ஓகே. ஸோ இந்த FIRS அண்ட் IASLC அப்படின்னா என்னென்னு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான அப்ரிவியேஷன்ஸ். IASLC அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லங் கேன்சர். FIRS அப்படின்னா ஃபாரியம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பிரேட்டரி சொசைட்டிஸ். NSCLC அப்படின்னா நான் ஸ்மால் செல் லங் கேன்சர். SCLC அப்படின்னா ஸ்மால் செல் லங் கேன்சர். அண்ட் HSC அப்படின்னா ஹியர்டைட்ரி கேன்சர் சிண்ட்ரோம்ஸ். CLD அப்படின்னா குரோனிக் லங் டிசீசஸ். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து இந்த இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் ஸ்டடி ஆஃப் லங் கேன்சர் பற்றி பார்க்கலாம். என்னுடைய பிரசிடென்ட் வந்துட்டு டாக்டர் பால்வான் ஷில் அப்படின்றது தான் பிரசிடென்ட்டு. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா USAல வந்துட்டு கொலராடோ அப்படின்ற இடத்துல இருக்குது. அண்ட் நிறுவப்பட்டது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1974. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டே 2025 இது எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் 1. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அது முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டே, முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் 1. ஓகேவா. ஸோ இது வந்து முஸ்லீம் மஹிலா ஆதிக்கர் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அழைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்தியா லெவலில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாள். ஓகேவா.
இந்த டே வந்து எதனால் அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. ஓகேவா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதை நினைவு கூறக்கூடிய வகையில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தான் இந்த முஸ்லீம் உமன்ஸ் ரைட்ஸ் டே அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்த ஆக்டோட பர்பஸ் என்ன, இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்களே அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, கிரிமினலைசைஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் ட்ரைப் தலிக் இன் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இந்த ட்ரைபிள் தலக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நடைமுறையை கிரிமினல் குற்றமாக வந்துட்டு அதை மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது டு ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், பாலின சமத்துவம், பாலின நீதி மற்றும் அதிகாரமளித்தல், இதை ஊக்குவிக்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஓகேவா. சரி, எங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வேறு எந்த நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எகிப்தில் இதே மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அதாவது என்னென்னா, எகிப்தில் வந்து 1929 வருஷம் இந்த முத்தாலக் அப்படின்றத ஒழித்த முதல் முஸ்லீம் நாடாக இந்த எகிப்து வந்துட்டு இருக்குது. ஓகேவா. ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதனுடைய யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு கிரண் ரிஜிஜு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்துட்டு ஜார்ஜ் குரியன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் MOMA அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். வேர்ல்டு ஃபின்டெக் டே 2025. ஸோ இதுவுமே வந்துட்டு August 1 தான் அனுசரிக்கப்படுது குளோபல், உலக அளவில். ஓகேவா. வேர்ல்டு ஃபின்டெக் டே, ஃபின்டெக் அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, தமிழில் சொல்லணும்னா உலக நிதி தொழில்நுட்ப தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எதுக்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னா, டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபின்டெக் இன் மாடர்னைசிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ஆக்சஸ் டு த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். அதாவது நிதி சேவைகளை வந்து நவீனமயமாக்குறது, நிதி தயாரிப்புகளுக்கான அணுகலை மேம்படுத்துறது, நிதி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ந்து வரும் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு டே. ஓகேவா. ஸோ இந்த டே பொறுத்த வரைக்கும் யாருடைய நினைவாக வந்து கொண்டாடப்படுது, கமமரேட்ஸ் த டெத் அனிவர்சரி ஆஃப் கோசிமோ டி மெடிசி அப்படிங்கிறவருடைய நினைவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். ஓகேவா. ஸோ இவர் யாருன்னா இத்தாலியன் பேங்கராகவும் இருந்திருக்காரு, பொலிட்டீஷியன் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. எப்போனா 1464 ஆண்டில். ஓகேவா. ஸோ இந்த 2025க்கான தீம் வந்து என்ன அப்படின்னா, எம்பவரிங் ஃபினான்ஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் பவர்ட் பை AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா. ஸோ ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு இந்தியாஸ் கோல் ஆஃப் $7 trillion எக்கனாமி பை 2030. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2030 வருஷத்துக்குள்ளார $7 trillion அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவது தான் இந்தியாவுடைய இலக்காக இருக்குது. அதுக்கு இந்த ஃபின்டெக் அப்படின்றது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அபவுட் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். GFF 2025 பற்றி பார்க்கலாம். GFF இருக்கு இல்லையா, குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட், இது வந்து ஒரு ஃபின்டெக் வருஷம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபின்டெக் கான்ஃபரன்ஸ், மாநாடு. ஓகேவா. ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த வருஷம் 6th எடிஷன் ஆஃப் த GFF. இந்த 2025 அக்டோபரில் வந்துட்டு நடக்க இருக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 6வது மாநாடு. அது எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்துட்டு ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் பார்க்கலாம். ஃபின்டெக் அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, GFF அப்படின்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு, MEITY அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, NPCI அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, PCI அப்படின்னா பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, FCC அப்படின்னா ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில். ஸோ அடுத்து ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். SP கோயல் அஃபிஷியலி அஸ்யூம் சார்ஜ் அஸ் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தினுடைய புதிய தலைமை செயலாளராக SP கோயல் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பு ஏற்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யார் அப்படின்னா, சக்ஷி பிரகாஷ் கோயல். அதாவது SP அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் சக்ஷி பிரகாஷ். ஸோ SP கோயல் அவர்கள் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேசத்தினுடைய நியூ சீஃப் செக்ரட்டரியாக வந்து பதவி இருக்கிறாரு. ஸோ கரண்ட்லி இப்போ அவர் வந்து என்ன ஒரு பதவியில் இருக்காருன்னா, அடிஷ்னல் CS இந்த CN செக்ரட்டரிஸ்ட், அதாவது முதலமைச்சருடைய அந்த முதல்வர் செயலகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கூடுதல் தலைமை செயலாளராக தற்போது வந்து இருக்கார். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவர் சக்சீடர் யாருன்னா மனோஜ்குமார் சிங். இந்த சீஃப் செக்ரட்டரியாக, உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தது மனோஜ்குமார் சிங் தான் ஃபஸ்ட்டு இருந்தார். அவர் இப்போது ஓய்வு பெற்றதுக்கப்புறம் இப்போ வந்து நியூவாக வந்துட்டு SP கோயல் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. SP கோயல் அவர்கள் வந்துட்டு 7th CS, அதாவது இந்த 7வது சீஃப் செக்ரட்டரி இவர். ஓகேவா. ஸோ 2017 ஆண்டு யோகி ஆதித்யநாத் அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அவர்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது இவர் 7வது சீஃப் செக்ரட்டரி. ஓகே.
ஓகே, ஸோ ஆகஸ்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இனி ரெகுலராக வந்து கொஞ்சம் வீடியோ கொடுக்குறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க யாராவது நியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு என்ன ஃபீட்பேக் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த சேஞ்சஸ் ஏதாவது வந்து கொண்டு போக முடியும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி வேவாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தமிழில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருக்குது. ஸோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக தெரியுது. அண்டு எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது. அதனால தான் இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஆகஸ்ட் 1க்கான பிடிஎஃப் வந்து தமிழில் தான் இருக்கும். அதை நான் கூடிய சீக்கிரமாக இங்கிலீஷில் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணிவிட்டு அதுவுமே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.